வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பிள்ளைகள், வணக்கம்மா. எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா? சுகம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஓமா சேரும் நல்ல சுகமா இருக்கிறேன் பிள்ளைகள். ஓமா யாரோ பேசுனீங்க, பேசுங்க. சரி பிள்ளைகள், நாங்க கடந்த வகுப்புல பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதுவது தொடர்பா சொல்லி தந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். ஞாபகம் இருக்கு சார். ஓகே தானே பிள்ளைகள்? உங்களுக்கு விருப்பமான யாருக்காவது கடிதம் எழுதி அனுப்ப சொன்னேன், ஞாபகம் இருக்காது? ஆமா சார். அனுப்பி விட்டீங்களா யாருக்காவது? ஆமா சார். ஓகே குட், நல்ல பிள்ளைகள். சரி, ஓகே தானேயா, குட். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதோடு தொடர்புடைய பாடத்தை படிக்க போறோம். கடிதம் எழுதுறதோடு தொடர்புடைய பாடம் என்னம்மா? நாங்க படிக்க வேண்டிய பாட அழகு என்னது? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். மகனுக்கு எழுதிய கடிதம் சார். ஓகேம்மா, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? சரி பிள்ளைகள், நீ கவனிங்கம்மா. தமிழ்ச்செல்வன், இலக்கம் 91, வட்ட வீதி, கழுதாவளை, மாத்தலை. சரிதானே பிள்ளைகள்? அதோட 20/10/2014. இது என்ன பிள்ளைகள் கடிதத்தினுடைய முகவரி? முகவரியும் திகதியும் காணப்படுது. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இங்க கடிதம் எழுதுறது யாருமா? தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன். அவருடைய விலாசம், முகவரி எது? இலக்கம் 91, வட்ட வீதி, கழுதாவளை. கழுதாவளை, மாத்தலை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த முகவரி எழுதும் பொழுது பிள்ளைகள் கவனிங்க, ஒரு நிமிஷமா. சொல்ல தெரியாது, அம்மா ஸ்கூல்ல தான் இருக்கேன் அப்படின்னு. பஸ்ஸுக்கு ஏற போறேன். பஸ்ல இருக்கேன்னு சொன்னீங்க. சார் என்ன செய்யணும்? சரி கவனிங்க பிள்ளைகள். இப்ப இந்த முகவரி எழுதியிருக்காங்க தானே பிள்ளைகள்? இந்த முகவரி எழுதும் பொழுது பாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. இப்ப தமிழ்ச்செல்வன், இந்த இடத்துல என்ன குறியீடுமா இருக்கு? கமா. இலக்கம் 91, வட்ட வீதி, கழுதாவளை, மாத்தலை. மாத்தலைங்கிற இடத்துல என்ன நடக்குது? அந்த முகவரி முற்றுப்புள்ளி, அது நிறைவு.
அதனால முற்றுப்புள்ளி வைத்து அதை நிறைவு செய்யணும். அந்த அதன் பிறகு இலக்கத்துக்கு பாருங்க திகதி பக்கத்துல ஒவ்வொன்றுக்கும் போட்டிருக்க இடையில என்ன பேர் என்ன? செஞ்சிருக்கோம், முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். ஆமாவா? சரி. சரி, இது ரொம்ப சார், முக்கியம் பிள்ளைகள். சார், ஆமா, அந்த இலக்கத்துக்கு பக்கத்துல போட்டிருக்க குறி என்னது? என்னவா? இலக்கத்துக்கு பக்கத்துல ஒரு குறி ஒன்று போட்டிருக்கு, அது 2 புள்ளி. அரைப்புள்ளி. சோதனை பிள்ளைகள் இங்க கவனிங்க. அன்பு மகன் அருள் செல்வனுக்கு, அன்பு மகன் அருள் செல்வனுக்கு, அருள் செல்வனோட தொடருதுங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு காட்புள்ளி போட்டிருக்கோம். அம்மா ஆமாவா? போட்டிருக்காங்க. ஆமா, போட்டிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். ஆமாவா? ஆமா சார். ஓம் இப்ப சார். நாங்க இந்த விடயங்களோட இந்த பாடத்துக்குள்ள தான் இனி வரப்போறோம். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும், முகவரி எழுதியிருக்காங்க. அன்பு மகன் யாரு பிள்ளைகள்? அருள் செல்வன். அருள் செல்வன் அந்த கடிதம் எழுதுறது. சோதனை பிள்ளைகள் அப்ப என்ன செஞ்சிருக்காரு, தந்தை யாருக்கு எழுதுறாரு கடிதத்தை? அருள் செல்வனுக்கு. மகனுக்கு, அருள் செல்வனுக்கு எழுதுறாரு. சரியா பிள்ளைகள்? தொடர்ச்சியா கலிமா ரைட் சைன் பண்ணிருக்க, வாசிங்கம்மா. கமீலியா சார் என்னோட பேர். சரி, கனீலியா. அன்பு மகன் அருட்செல்வனுக்கு நல்வாழ்த்துக்கள். இங்கு நானும் உன் அம்மாவும் நலம். இங்கு உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நலத்தையும் அறிய விளைகின்றேன். உன் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கத்தை கூறு. கடந்த வாரம் நீ எழுதிய மடல் கிடைத்தது, மகிழ்ச்சி. நீ காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வகுப்பில் முதன்மை பெற்றதை அறிந்து நானும் உன் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உனக்கு எங்கள் பாராட்டுக்கள். சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப தந்தை எப்படி கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு, நல்வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. இங்கு நானும் உன் அம்மாவும் நலம், அங்கு உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நலத்தையும் அறிய விளைகிறேன். அப்ப நண்பர்களுடைய நலத்தையும் மகனினுடைய நலத்தையும் அறிந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறாராம். உன் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கத்தையும் கூறுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கடிதத்தை தொடங்குறார். அப்ப இந்த விடயங்கள்லாம் ஒரு கடிதத்தின் என்னவா இருக்கும், உடல் விடய பகுதியா காணப்படும். ஆமாவா? அன்பு மகன் அருள் செல்வனுக்குங்கிறது விழிப்பா காணப்படுது. இப்ப நாங்க படிக்கிற பகுதி விடயம். அப்ப விடயத்துல தான் சொல்ல வந்த விடயங்களை நாங்க சொல்ல போறோம். சுக துக்கங்களை விசாரிக்கிறது எல்லாமே இதுல தான் வரப்போகும். அதே தொடர்ச்சியா தந்தை சொல்றார் பாருங்க, கடந்த வாரம் நீ எழுதிய மடல் கிடைத்தது. மடல் என்ன பிள்ளைகள்? கடிதம். மகிழ்ச்சி. நீ காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வகுப்பில் முதன்மை பெற்றதை அறிந்து நானும் உன் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறோம். காலாண்டு தேர்வுனா என்னமா? முதலாம் தவணை பரீட்சை. முதலாம் தவணை பரீட்சை. சரியா பிள்ளைகள்? சரி சார். அப்ப தந்தை சொல்றாரு, உனக்கு எங்கள் பாராட்டுக்கள்னு சொல்றாரு. சரியாம்மா? சரி சார். சரிதானேம்மா? அதே போல தொடர்ச்சியா என்ன செய்ய போறாரு, கடிதத்தை தந்தை எழுத போறாரு. சதனை அபரணிக்கா இருக்கீங்க தானேம்மா வகுப்புல? வாசிங்க அடுத்து. இல்லங்களம்மா? நீ தங்கியிருக்கும் விடுதி பற்றி உன் மடலில் குறிப்பிட்டிருந்தாய். உனக்கு சுவையான உணவு வழங்கப்பெறவில்லை என்று எழுதியிருந்தாய். உணவு உண்பது நாவின் சுவைக்கு அன்று நல்ல உடல் வளர்ச்சிக்கு. அது பற்றி உனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதே இம்மடலின் நோக்கம். செல்வன், நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்பது எதற்காக? நம் உடலை வளர்ப்பதற்காக. நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருள் நம் உடலை வளர்க்கிறது. எனவே சத்துள்ள உணவை உண்டு உடலை வளர்க்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்கம்மா, நீ தங்கி இருக்கும் விடுதி பற்றி உன் மடலில் குறிப்பிட்டிருந்தாய். அப்ப தங்கி இருக்கிற விடுதி சம்பந்தமா மகன் என்ன செஞ்சிருக்காரு, முந்தைய கடிதத்துல எழுதியிருக்காரு. அப்ப அதுல சொல்லியிருக்காரு பாருங்க, உனக்கு சுவையான உணவு வழங்கப்படவில்லை என்றும் எழுதியிருந்தாய். அப்ப மகனுக்கு சுவையான உணவு வழங்கப்படுதா? இல்ல. அப்ப உணவு உண்பது பிள்ளைகள் நாவின் சுவைக்கு அன்று நல்ல உடல் வளர்ச்சிக்கு. அது பற்றி
உனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதை மடலின் நோக்கம்னு சொல்றாரு. அப்ப உணவு உண்பது எதுக்கு பிள்ளைகள்? உடல் வளர்ச்சிக்கு. உடல் வளர்ச்சிக்கும் சத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு. மாமாவா? ஆமா சார். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்துல சரிதானே பிள்ளைகள், இந்த உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது சம்பந்தமா தான் இந்த கடிதத்தை எழுதுறாரு. செல்வா, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்பது எதற்காக? நம் உடலை வளர்ப்பதற்காக. நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருட்கள் நம் உடலை வளர்க்கின்றது. அப்ப எது பிள்ளைகள் வளர்க்குது எங்களுடைய உடம்ப? உடல் சத்துக்கள். உடல் சத்து பொருட்கள் தான் எங்களுடைய உடலை என்ன செய்து வளர்க்கிறது. எனவே சத்துள்ள உணவை உண்டு உடலை வளர்க்க வேண்டும். அப்ப என்ன உணவு உண்டா பிள்ளைகள் எங்களுடைய உடல் வளரும்? சத்துக்கள் உள்ள உணவுகளை. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து வாசிக்க போறீங்க யாருன்னு சொன்னா ருவிஷா. ருவிஷான்னு யாராவது ஓப்பல இருக்கீங்களா? வாசிங்க. நீ தங்கியிருப்பது மாணவர் விடுதி. அங்கே நூற்றுக்கணக்கில் மாணவர்கள் இருப்பர். மாணவர் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப உணவை செய்து கொடுக்க முடியுமா? முடியாதல்லவா? நாம் உண்ணும் உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமன்று, உடலுக்கும் உடல் நலம் பயக்க வேண்டும். இதயம், நுரையீரல், மூளை முதலான உறுப்புகளையும், கை, கால், கண், மூக்கு, செவி முதலான வெளியுறுப்புகளையும் நல்ல வளர்ச்சி பெற்று இயக்குவதற்கு நாம் உண்ணும் உணவு பயன்பட வேண்டும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்து உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவையே சரிவிகித உணவு என்பர். அத்தகைய உணவு உடல் வளர்ச்சிக்கும் உறுப்புகளின் முறையான இயக்கத்திற்கும் துணை செய்யும். அது நோய் நொடியிலிருந்து உடம்பை காக்கும். தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவிலும் சரியான விகிதத்திலும் கலந்து இருப்பதால் அதனை சரிவிகித உணவு என்று கூறுகின்றனர். சரிதானே பிள்ளைகள்? அப்பா சொல்றாங்க பாருங்க, அப்பா சொல்றாங்க நீ தங்கி மாணவர் விடுதி. அப்ப மகன் இருக்க இடம் எதுமா? மாணவர் விடுதி. மாணவர் விடுதி. அந்த மாணவர் விடுதியில பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பர். மாணவர் விடுதியில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க தானே பிள்ளைகள்? மாணவர்கள் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப உணவை செய்து கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதல்லவா? முடியுமா முடியாதா? முடியாது. சரி, உங்களுக்கு விருப்பமான உணவு சொல்லுங்க பிள்ளைகள். தோசை, ரொட்டி, இட்லி, சோறு, பொங்கல், பொங்கல், ரொட்டி, சம்பளம், சோறு சொல்லிட்டீங்க. பொங்கலும் சொல்லிட்டீங்க. பரோட்டா. சரி, சரிதானே பிள்ளைகள்? இப்ப நீங்க சொன்னதுல பிள்ளைகள் எல்லோரும் ஒரு உணவையா சொன்னீங்க? இல்ல சார், ஆளாளுக்கு ஒரு ஒரு உணவு சொன்னீங்க. பரோட்டா சொல்றீங்க, தோசை சொல்றீங்க, இட்லி சொல்றீங்க. இப்படி உங்களுக்கு விருப்பமான உணவுகளை சொல்லி கொண்டிருப்பீங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இங்க இருக்க பிள்ளைகள் அனைவருக்குமே ஒரு உணவை சமைச்சு திருப்திப்படுத்த முடியுமா? முடியாது. சரிதானே பிள்ளைகள்? அவரவர் விருப்பத்துக்கு அப்ப விடுதியில சமைக்க முடியுமா? முடியாது. சரிதானே பிள்ளைகள்? நாம் உண்ணும் உணவோ வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமன்று, உடலுக்கும் உடல் நலம் பயக்க வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நாங்க உண்ற உணவு பிள்ளைகள் எங்களுடைய சரிதானே பிள்ளைகள் வயிற்றை நிறைப்பதற்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. அது எங்களுக்கு உடலுக்கும் என்ன செய்யணும்? நன்மை பயக்கக்கூடியதா இருக்கணும். சரிதானே பிள்ளைகள்? அந்த மாதிரிக்கு, அதாவது இதயம், நுரையீரல், மூளை முதலான உள்ளுறுப்புகளுக்கும். அப்ப உள்ளுறுப்புகள் எவை? இதயம், நுரையீரல், மூளை. அதே போல் கை, கால், கண், மூக்கு, செவி முதலான வெளி உறுப்புகளும் நல்ல வளர்ச்சி பெற்று இயங்குவதற்கு நாம் உண்ணும் உணவு பயன்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? ஆமாவா? நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவையே சரிவிகித உணவு என்பர். அப்ப சரிவிகித உணவு என்ன பிள்ளைகள்? நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உடல் வளர்ச்சிக்கு உகந்திருக்கும் உணவை தான் சரிவிகித உணவுன்னு சொல்றாங்க.
இத்தகைய சரியான உணவு உடல் அளவிலையும் வளர்ச்சிக்கு சரியான விகிதத்திலையும் அந்த ஆமா உறுப்புகளின் முறையான இயக்கத்துக்கும் துணை செய்யுமா. அது என்ன செய்யும், நோய் நொடிகள்ல இருந்தும் என்ன செய்யும், எங்களை பாதுகாக்கும். ஆமாவா? ஆமா சார். ஆகவே எங்களுக்கு தேவையான சரிதான பிள்ளைகள் ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவிலும் சரியான விகிதத்திலும் கலந்து இருப்பதால் தான் அதை என்னன்னு சொல்றாங்க, சரிவீத உணவுன்னு சொல்லி சரிவிகித சொல்றாங்க. உணவு சரிதான பிள்ளைகள்? அப்ப சரிவீத உணவுகள் தான் நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ள வேண்டும். சேர்த்துக் கொள்ள வேண்டும். சரிதான பிள்ளைகள்? இப்ப அடுத்தது இதை யார் வாசிக்க போறீங்க? கமீலியா சார். கனிலியா வாசிக்கீங்களேம்மா. அர்ஷினி வாசிக்கிறேன். வாசிங்க. அர்ஷினி. வாசிங்க, ஒரு ஆள் வாசிங்க. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை 5 வகையாக பிரிப்பர். அவை மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்துக்கள், தாது உப்புக்கள் என்பன. இவை அனைத்தும் மிகவும் இன்றியமையாதன. புரதச்சத்து திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கொழுப்பும் மாவுச்சத்தும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கின்றன. தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன. சரிதான பிள்ளைகள்? நாங்க வெறும் உணவு மாத்திரம் தான் உண்டு கொண்டிருக்கோம் நினைக்கிறோம். அந்த உணவுக்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. அப்ப உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை 5 வகையாக பிரிப்பர். எத்தனை வகையா பிரிக்கலாம் பிள்ளைகள்? 5 வகை. 5 வகையா பிரிக்கலாம். ஒன்று மாவு சத்து, அடுத்து புரத சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள். சதுர பிள்ளைகள் எங்க அந்த 5 வகையான உணவு முறைகளையும் சொல்லுங்க பாப்பா. ஊட்டச்சத்துக்களையும் மாவு சத்து, தாது உப்புக்கள். சதனை பிள்ளைகள் இவை இந்த 5 விடயங்களும் சதனை பிள்ளைகள். அப்ப இந்த ஊட்டச்சத்தாக காணப்பட்ட இந்த 5 வகையும் மிக முக்கியமானது. இவை அனைத்து மிகவும் இன்றியமையாதன. ஆமாவா? இதுல புரத சத்து திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சரிதான பிள்ளைகள்? அப்ப உடல் வளர்ச்சிக்கு உதவி செய்யறது எதுமா? புரத சத்து. சரிதான பிள்ளைகள்? மாவு சத்து உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்குது. தாது உப்புக்களும் உயிர் சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கின்றன. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கிறது எதுமா? தாது. சதனை பிள்ளைகள் அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா சதனை பிள்ளைகள் நாங்க உண்ற இந்த உணவு வெறுமனே சுவைக்கானது மாத்திரம் இல்லை. இப்ப சொல்றார் பாருங்க தந்தை, மகனே நாவுக்கு சுவையான உணவை விரும்பாமல் சரிவீத உணவையே விரும்பு, இதை உன் நண்பர்களுக்கும் எடுத்து கூறு, நோயின்றி வாழலாம். யார் சொல்றா? தந்தை சொல்றாரு. சதனை பிள்ளைகள் அதோட தொடர்ச்சியா சொல்றாரு பாருங்க, நான் உன் விடுதிக்கு வந்திருந்த போது உங்களுக்கு வழங்கப்பெறும் உணவை உண்டேன். அவர்கள் வழங்குவது சரிவிகித உணவு என்பதை அறிந்தேன். அப்ப விடுதியில எவ்வாறான உணவு கொடுக்கிறாங்க பிள்ளைகள்? சரிவிகித உணவு. ஆனால் நீ உண்பதில் குறை ஏதும் வைக்காமல் சதனை பிள்ளைகள் உண்டு மகிழ்க. உண்பதில் என்ன செய்யக்கூடாதான்? குறை ஏதும் வைக்க கூடாதான். அப்போ உண்டு நன்றாக மகிழ வேண்டும்னு சொல்றாரு சதனை பிள்ளைகள். அதே சந்தர்ப்பத்துல உடல் நலம் பெருக. உடலும் எப்படி இருக்கணுமா? நலம் பெற வேண்டும். உடலை பாதுகாப்பவன் உயிரை பாதுகாப்பவன் ஆவான். சதனை பிள்ளைகள் அப்ப எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல்ல தங்கி இருக்கணும்னு நாங்க என்ன செய்யணும்? நன்றாக உணவு உட்கொள்ள வேண்டும். எங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமாவா? ஆமா சார். உடல் நலமாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். ஆமாவா? ஆமா சார். இதைத்தான் சொல்றாங்க, சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும். நீ சிறந்த கல்வியை பெற முதலில் உன் உடம்பை போற்றுக, சத்துமிக்க சரிவிகித உணவை உண்டு மகிழ்க, பிற பின்னர் அப்படின்னு சொல்லி யார் கடிதத்தில் எழுதியிருக்கா? தந்தை எழுதியிருக்காரு. சதனே இப்ப என்னது? அன்பு தந்தை. சதனை பிள்ளை இது கடிதத்தின் முடிப்பு. தமிழ் செல்வம் இது கடிதத்தினுடைய ஒப்பம். ஆமாவா? சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க கடிதத்துல இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான விடயங்களை பார்த்தோம் உறவுமுறை கடிதத்துல. ஆமாவா? முதலாவது முகவரி, திகதி,
சரிதானே பிள்ளைகள்? இதெல்லாம் காணப்படும்னு சொல்லி பார்த்தோம். ஆமாவா? ஆமா சார். இதெல்லாம் இருக்கா இங்க? ஆமா சார். அடுத்து விழிப்பு இருக்குன்னு சொன்னோம். அது இருக்கா? இரண்டாவது அம்சம். ஆமா சார். அடுத்து மூன்றாவது அம்சம் உடல் அல்லது விடயம். அது இருக்கா? இருக்கு சார். இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்து நான்காவது அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம். முடிப்பு. முடிப்பு இருக்காங்க. இருக்கு சார். அன்பு தந்தைன்னு முடிச்சிருக்காரு. ஆமாவா? ஆமா சார். முடிப்பும் இருக்கு. சதனை அடுத்து இறுதியா ஒப்பம். தமிழ்ச்செல்வம்னு சொல்லி ஒப்பம் வச்சிருக்காரா? தமிழ்ச்செல்வன் ஒப்பம் வச்சிருக்காரு. ஓகேவா? சரியா பிள்ளைகள்? சரி சார். இப்ப இதுல அரும்பதங்கள் பார்க்க போறோம். விளைகிறேன்னு என்ன பொருள் பிள்ளைகள்? ஏதேனும் விடயம் பறிக்கு கூற விரும்புகிறேன். மடல்னா கடிதம். மாணவர்களுக்கு பரீட்சை. விடுதினா சரிவிகித உணவுனா உடல் வளர்ச்சிக்கு தேவையான உணவு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இதை கொஞ்சம் குறிச்சு கொள்ளுங்க. இன்றைய நாள் தலைங்க போட்டீங்களா பிள்ளைகள்? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் சரி. அடுத்து இந்த அரும்பதங்களை எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இல்ல சார். எழுதிட்டேன் சார். இப்பதான் நான் 3வது எழுதிருக்கேன். கொஞ்சம் வேகமா எழுதுங்க.
சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? சரிதானே? கவனிங்க பிள்ளைகள். இப்ப நாங்க இப்ப இந்த சரிவிகித உணவு, இப்ப சரிவிகித உணவுங்கையில அந்த உணவு அட்டவணை தெரியும் தானே பிள்ளைகள்? உணவு கும்பகம் பார்த்திருக்கீங்க தானம்மா பிள்ளைகள்? ஆம் சார். ஓகே தானே? உணவு கும்பகம் பார்த்திருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அதற்கேற்றால் போல தான் எங்களுடைய உணவுகளா எடுத்துக்கொள்ளணும் நாங்க. ஆமாவா? ஆம் சார். ம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப ரொம்ப குறைவா நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு எதுமா? இந்த உணவு கும்பத்துல உச்சியில இருக்கக்கூடியது இது கொழுப்பு என்ன? மற்றும் இனிப்பு கொழுப்பு நிறைந்த உணவு. மற்றும் இனிப்பு நிறைந்த உணவுகளை தான் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். சதன பிள்ளைகள் நாங்க காய்கறி, பழங்கள், சதன பிள்ளைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஆமாவா? ஆம் சார். குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்னது? கொழுப்பும் கொழுப்பு இனிப்புகளும். மற்றும் இனிப்பு நிறைந்துள்ள உணவு. சதன பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இந்த பாருங்க, நாங்க சாப்பிடக்கூடிய நாங்க இந்த உணவுல எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த காய்கறிகள்லாம் என்ன செய்யுது? எங்களுக்கு உடல்ல ரொம்ப வலிமை தருது. ஆமாவா? ஆம் சார். சதன பிள்ளைகள். அப்ப இந்த உணவுகள் என்ன செய்யுது? வெளியில இருந்து வரத்தக்க எல்லா நோய்களையும் என்ன செய்யுது? எங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்குது. இப்போ இந்த உணவுகள் சரியான முறையில் நாங்க உட்கொள்றதுனால எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஆமாவா? அப்ப நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்குது, எங்களுடைய உடல் வலிமை பெறுது. சரிதான பிள்ளைகள்? இதற்கெல்லாம் நாங்க சத்தான உணவுகளை உண்ணணும். ஆமாவா? ஆம் சார். சரிதான பிள்ளைகள்? உணவு உண்ணும் பொழுது பிள்ளைகள் எங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை உணவு வந்து பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா கலர் கலரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க? கலர் கலரா. கலர் கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிதான பிள்ளைகள்? அந்த பாருங்க, இப்ப இந்த சேருங்க காட்டிக்கக்கூடிய இந்த உணவுகள்லாம் எப்படி இருக்கு? கலர் கலரா இருக்கா? ஆம் சார். கலர் கலரா இருக்குன்னு சொல்லி டை கலக்கிறது இல்ல, அந்த உணவே எப்படி இருக்கணும். இந்த தக்காளி பழம் என்ன நிறத்துல இருக்கும்? சிவப்பு நிறத்தில். அது சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். அப்ப அது சிவப்பு நிறத்துல இருக்குங்கிறதுக்காக நாங்க அதை சிவப்பு நிற சாயம் பூசி இருக்கோமா அதுக்கு? இல்ல சார். இல்ல, அது சிவப்பு நிறத்துல இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த உணவுகள்ல வந்து பிள்ளைகள் அறுசுவை காணப்படும். உணவுகள் என்ன இருக்குமா? அறுசுவை காணப்படும். அறுசுவையும் இருக்கணும். நாங்க உண்ற உணவுல இனிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும், கார்ப்பு இருக்கணும், புளிப்பு இருக்கணும், உவர்ப்பு இருக்கணும், துவர்ப்பு இருக்கணும். இப்படி அறுவகை உணவும் இருக்கணும். சரிதானே பிள்ளைகள்? அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க இது. ஆமாவா? ஆம் சார். சரிதானே பிள்ளைகள்? இவ்வாறான உணவுகள் தான் என்ன செய்யும்? எங்களுக்கு உடல் வலிமை பெற செய்யும். ஆமாவா? ஆம் சார். சரி. இப்ப இந்த விடயங்களை தான் பார்த்தோம். அப்ப தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற இந்த பாடம் வந்து இது ஒரு உறவுமுறை கடிதமாகும். ஆமாவா? ஆம் சார். அப்ப இதனுடைய அமைப்பு முறையை நாங்க பார்த்தோம். ஆமாவா? ஆம் சார். கடிதம் என்பது இருவருக்கு இடையிலே இடம்பெறும் எழுத்து மூலமான தகவல் பரிமாற்றத்தை குறிக்கும். இதை படிச்சிருந்தனா சார்? எஸ் சார். கடிதம் என்பதன் ஒத்த சொற்களாக இங்க இருக்கிறது வந்து பிள்ளைகள் கவனிங்க. திருமுகம், ஓலை, மடல், முடங்கல் இதெல்லாம் என்னது? கடிதத்துக்கு வழங்கப்படும் மறுபெயர்கள். கடிதத்துக்கு வழங்கப்படும் மறுபெயர்கள் என்னமா? திருமுகம், ஓலை, மடல், முடங்கல். சோதனை பிள்ளைகள். அப்ப பொதுவாக உறவுமுறை கடிதம் வந்து பேணத்தகு பொக்கிஷமாக இருக்கும்னு சொல்லி என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரி பிள்ளைகள், ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப பயிற்சி வினாக்களுக்கு நாங்க போவோமா? சரி சார். வினாக்கள் விளங்குதா பிள்ளைகளுக்கு? ஆமா. வினா எழுதி விட எழுதுங்க பாப்போம். ஓம் கேள்வி எழுதணுமா? ஓம் இந்த வினா எழுதிட்டு விட எழுதுங்க. முதலாவது பாருங்க, நீ எழுதிய மடல் கிடைத்தது. மடல் என்பதன் ஒத்த சொல் கண்டுபிடிச்சு எழுதிருவீங்களா? ஆமாம் சார். காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் எழுதிருவீங்களா? சரிங்க சார். ஓகேவா?
சார் செஞ்சு சரி பிள்ளைகள் ஓகேவா? ஓம் சார் எழுதிட்டேன். செய்யல சார். சார் செய்யல. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். செய்யல சார். லாஸ்ட் கேள்வி எழுதல சார் ஃபுல்லா. இல்லதல்ல இன்னும். காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எழுதிட்டேன் சார். துக்கம் என்பது அளவு. எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன் சார். சரிம்மா, இப்ப தொடர்ச்சியான வினாக்கள் எழுது. சார் இது எழுதவா? ஓமா, 2ஆம் வினாவை தொடர்ந்து 3ஆம், 4ஆம், 5ஆம் வினாக்கள் எழுது.
செஞ்ச வீடியோல காட்டலாமா? சரிம்மா, செஞ்சுட்டு அதை வீடியோவில் காட்டலாம் நீங்கள். ஓகேவா? செய்து கொண்டிருக்கீங்களா? ஓ, ஓகே, குட். ம். சரிம்மா, பார்த்துட்டேன். சரி பிள்ளைகள், அடுத்த வினாவை காட்டட்டுமா சார்? சார் கொஞ்சம் இருங்க சார். சரி சார். வேற நாங்க முடிக்கல லாஸ்ட். சரி சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாம்மா? ம். ஓகே சார். சரி சார். சரி, இப்போ 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் எழுதுங்க அடுத்து. சார் சார் கேள்வி விளங்க மாட்டுது. ஓம். கேள்வி விளங்கல. கேள்வி விளங்குது இல்லையா? இல்ல சார். இப்ப இல்ல சார். இல்ல சார். இப்ப பாருங்க. சரி பிள்ளைங்க. ஓகே தானே? சரி. இப்ப விளங்க.
சரியா பிள்ளைகள் ஓகேவாம்மா? இல்ல சார். இல்ல சார். Finish. சரியா பிள்ளைகள் ஓகேவாம்மா? முடிச்சிட்டோமா? இல்ல சார். எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? 9வது சார். 9வது. ஓகே, எழுதிட்டு சொல்லுங்க சார். சரியா பிள்ளைகள் ஓகேவாம்மா? செய்து கொண்டோமா? சார் செஞ்சுட்டேன். இல்ல சார். ஓம் சார் செஞ்சுட்டேன். செய்துட்டீங்களா? எழுதி கொண்டிருக்க பிள்ளைகள் யாருமா? எத்தனையாவது வினாமா எழுதுறீங்க? சரியா, இப்ப எழுதிட்டோமா? எழுதிட்டோம் சார். சரி, இப்ப நாங்க முதலாம் வினாவில இருந்து விடைகளை பார்க்க போறோம். சரியா? சரி சார். சரி, இப்ப சொல்லுங்க, யார் இதுக்கு பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க. சார் தேஷானி. தேஷானி. தேஷானி சொல்லுங்கம்மா. தேஷானியை தவிர மத்த பிள்ளைகள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. சரி, முதலாம் வினா வாசி விட சொல்லுங்க தேஷானி. நீ எழுதிய மடல் கிடைத்தது. இதில் மடல் என்பது ஒத்த சொல். கடிதம் சார். கடிதம். கடிதம் சரியா பிள்ளைகள்? சரி சார். மடல் என்பது ஒத்த சொல், கடிதம். தேஷானி இரண்டாவது வினா சொல்லுங்க. காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் துக்கம் சார். மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் துக்கம். சரியா பிள்ளைகள்? சரி சார். அழுகை வராதா? ஓ,
அழுகை. அழுகை இல்லம்மா, மகிழ்ச்சினா துக்கம் தானே. மகிழ்ச்சியா இருக்கிறோம் துக்கமா இருக்கிறோம் தானே சொல்லுவோம். சிரிப்பு அழுகை, ஆமாவா? ஆமாவா பிள்ளைகள்? ஆமா அப்ப மகிழ்ச்சினா துக்கம் தானே. சார். சரி, சொல்லுங்க, மூன்றாவது வாசிங்கம்மா. சுவையான உணவு உடலுக்கு ஆரோக்கியம் தராது. இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பெயரடை. சுவையான சார். சுவையான சரியா பிள்ளைகள்? சரி சார். உணவு என்பது பெயர் சொல்லா இருந்தா அதை சிறப்பிச்சு வாரதானே பெயரடை. அப்ப சுவையான சரிதானே பிள்ளைகள் அது? ஆமா சார். ஓகேம்மா. அடுத்துமா, நான்காவது சொல்லுங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நோய் நொடியிலிருந்து உடம்பை பாதுகாக்கும். இதில் நோய் நொடி என்பது இணைமொழி. நோய் நொடிங்கிறது இணைமொழி, சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி சார். நோய் நொடிங்கிறது இணைமொழி தான். சரி, குட். அடுத்துமா, மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடத்தை எவ்வாறு அழைப்பர்? விடுதி சார். விடுதி சரியா பிள்ளைகள்? பள்ளி. ஓ, பள்ளிங்கிறது பாடசாலை. பள்ளிங்கிறது பாடசாலை அல்ல பிள்ளைகள். பாடசாலை சார். மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடம் விடுதிங்கிறத சார் அரும்பதத்திலே உங்களுக்கு தந்தை ஞாபகம் இருக்கா? ஆமா சார். பாருங்க, விடுதி, மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடம் விடுதின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமா சார். சரியா பிள்ளைகள்? முதல் 5 வினாவும் சரியாமா? ஓகேவா? சரி சார். ஆறாம் வினா. கை, கண், மூக்கு, செவி முதலானவை வெளி உறுப்புகளாகும். இதில் அதிகமாக கையாளப்பட்டுள்ள நிறுத்தற் குறியீடு காற்புள்ளி சார். காட்புள்ளி சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிதான பிள்ளைகள்? கை, கால், கண், மூக்கு, செவி முதலானவை வெளியுறுப்புகளாகும். இப்ப இதுல அதிகமா கையாளப்பட்ட நிறுத்த குறியீடு காட்புள்ளி. சரிதானே பிள்ளைகள்? அதை ஒத்துக்கொள்றீங்களா? அடுத்துமா, நான் உங்களுக்கு வழங்கப் பெறும் உணவை உண்டேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பயனிலை சொல் உண்டேன் சார். உண்டேன் சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப வாக்கியம் முற்றுப்படுற இடம்தான் பயனிலையா இருக்கும். இப்ப உண்டேன்கிற இடத்துல வாக்கியம் முற்றுப்பட்டிருக்கு, அதான் பயனிலை. இதுல எழுவாய் எதுமா? நான் சார். நான். உண்டேன் யார்? நான். சரி, அடுத்துமா. திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவும் சத்து எது? புரத சத்து சார். புரத சத்து சரியா பிள்ளைகள்? சரி சார். புரத சத்துக்கு மாற்றா ஏதாவது தெரிவு செய்திருக்கீங்களா? இல்ல சார். புரத சத்து நாங்க ஏற்கனவே படிச்சோம், அது ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? ஆமா சார். உடலுக்கு இருக்கக்கூடிய சத்துக்கள் எத்தனை வகையா பிரிச்சு பார்த்தோம்? 5. சாதனை பிள்ளைகள், அவை மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள். இவை அனைத்தும் மிகவும் இன்றியமையாதது. புரத சத்து தான் என்ன செய்யுது? திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுது. ஆமாவா? ஆமா சார். படிச்சோமா? ஆமா சார். அடுத்துமா. மகனே, நான் உன் விடுதிக்கு வந்திருந்தேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள தன்மை பெயர் எது? நான் சார். நான் தானே பிள்ளைகள் தன்மை பெயர்? ஆமாவா? ஓகேம்மா. தந்தை மகனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்படும் தந்தையின் பெயர் என்ன? தமிழ்ச்செல்வன் சார். தமிழ்ச்செல்வன் சரியா பிள்ளைகள்? சரி சார். சரிதானையா? சரி, ஓகேம்மா, குட். ரொம்ப அழகா சரியான பதில்கள் எல்லா வினாக்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. அப்ப ஒரு வினாவுக்கு சார் 2 புள்ளி தாரேன். 10 வினாக்கள். அப்ப எத்தனை புள்ளிகள் வரப்போகுது? 20 புள்ளிகள். 20க்கு 20 புள்ளிகளையும் பெற்றது யாரு?
இப்ப வினாக்கள் வாசது யாரு? தேஷானி. தேசானி ஆமா. சார். தேஷானிக்கு 20க்கு 20 பெற்றிருக்காங்க. ஒரு ஸ்டார் தாரேன் சார். ஓகேம்மா, வெரி குட். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி சார். இப்ப தேஷானி போல நீங்களும் 20க்கு 20 எடுத்திருக்கீங்களா? ஆமா சார். சார். ஓகே தானே பிள்ளைகள்? சரி, இப்ப இந்த 10 வினாக்களை மீண்டும் ஒரு தரம் நாங்க என்ன செய்ய போறோம்? மீட்டல் செய்ய போறோம். தேசானி வினா வாசிப்பாங்க, பிள்ளைகள் விட சொல்லுவீங்க. ஓகே, தேசானி வாசிங்கம்மா. நீ எழுதிய மடல் கிடைத்தது. இதில் மடல் என்பதன் ஒத்த சொல் கடிதம். கடிதம். காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் துக்கம். சுவை உணவு உடலுக்கு ஆரோக்கியம் தராது. இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பெயரடை சுவையானது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நோய் நொடியிலிருந்து உடம்பை பாதுகாக்கும். இதில் நோய் நொடி என்பது இணைமொழி. மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடத்தை எவ்வாறு அழைப்பர்? கை, கால், கண், மூக்கு, செவி முதலானவை வெளியுறுப்புகளாகும். இதில் அதிகமாக கையாளப்பட்டுள்ள நிறுத்தற்குறி நான் உங்களுக்கு வழங்கப்பெறும் உணவை உண்டேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பயனிலை சொல் உண்டேன். திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவும் சக்தி எது? புரதச்சத்து. மகனே, நான் உன் விடுதிக்கு வந்திருந்தேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள தன்மை பெயர் எது? நான். தந்தை மகனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்படும் தந்தையின் பெயர் என்ன? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓமா, சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அந்த கேள்வியை கொஞ்சம் காட்டுறீங்களா சார்? சரிவிகித உணவாதான். இல்ல சார், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நோய் நொடியிலிருந்து உம்மை பாதுகாக்கும். திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவும். அதான். ஓ சார். அது புரத சத்து. ஓகே சார். சரி, ஓகே பிள்ளைகள். சரி பிள்ளைகள், அப்ப இன்றைய நாள் பாடத்தின் நிறைவு அம்சத்துக்கு வந்துட்டோம் நாங்க. ஆமாவா பிள்ளைகள்? சரிதான். அப்ப இன்றைய நாள் பாடம் நாங்க படிச்சோம் தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். இதுல மிக மிக முக்கியமான அம்சம் என்னன்னா பிள்ளைகள், எங்களுடைய உடல் நலத்துக்கு தேவையான உணவுகளை நாங்க உட்கொள்றது தான். ஆமாவா? அந்த உணவுகளை நாங்க சொல்றோம் சரிவிகித உணவுன்னு சொல்லி சொல்றோம். எப்படி சொல்றோம்? சரிவிகித உணவு. அப்ப அந்த உணவு தான் எங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கும் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே போன்று எங்களுடைய உடலுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வெளியிருக்கக்கூடிய வெளி உறுப்புகள் இது எல்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாவா? அதுதானே பிள்ளைகள்? அப்ப இந்த உணவுகள் அறுசுவை உணவுகளா பார்க்கப்படுது. அறுசுவை உணவுகளை நாங்க கட்டாயம் உண்ணணும். அதே போன்று நாங்க சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தட்டு எப்படி இருக்கணும்னா கலர் கலரா இருக்கணும். கலர் கலரானா என்னது? நிறம் பூசப்பட்ட கலர் இல்லை, இயற்கையான கலர். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இயற்கையான நிறங்கள் இருக்கணும் அதுல. சரியாமா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப பச்சை நிறமா காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளலாம், கீரை சேர்த்துக்கொள்ளலாம். ஆமாவா? ஆமா சார். சரி, மஞ்சள் நிறமா என்ன சேர்த்துக்கொள்ளலாம்?
கேரட், பூசணி, ம். கிழங்கு இந்த இவற்றை சேர்த்துக் கொள்ள முடியும். வெள்ளை நிறம் சோறு, இதெல்லாம் இருக்கு. சரி பிள்ளைகள், இவ்வாறு கலர் கலராக நிறங்கள் இருக்கு தானே பிள்ளைகள். இந்த நிறங்களை நாங்க எடுத்துக்கொள்ளலாமா உணவுல? சரி பிள்ளைகள், அது இயற்கையானதாகவும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. சார் கலரா சொன்னாரு, நிறம் சொன்னாருன்னு சொல்லிட்டு சாயம் பூசப்பட்ட உணவு இல்லை, இயற்கையானது. சரி பிள்ளைகள், ஆகவே இந்த உணவுகள் தான் எங்களுக்கு என்ன செய்யும்? நோய் எதிர்ப்பு சக்தியை எங்க உடலுக்கு தரும். ஆமாவா? ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா. அப்ப இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? விளங்குச்சு. ஓகே வா. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருக்கு. சரி பிள்ளைகள், ஓகேம்மா. நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். இது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Good night, sir. ஓகே Bye, sir. Good night, sir. Thank you, sir. Good night, sir. God bless.